ரயில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நவீன முறையில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டால்தான் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவது தடுக்க முடியும் என தமிழ்நாடு ரயில் பயணிப்போர் உரிமை தீர்வகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து ரயில் விபத்துகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதனை தடுப்பதற்கான ஒரு முன்னோட்ட பார்வை என்பதனை நிச்சயமாக தெற்கு ரயில்வே வைத்தாக வேண்டும். அந்த வகையில் நேற்று தினம் திருவள்ளூர் இந்த சரக்கு ரயில் விபத்து தீ விபத்து என்பது அனைத்தையுமே ஒரு பேரதிர்ச்சியில் உள்ளாக்கி இருந்தது. தற்போது இதனை பற்றி விவாதிப்பதற்காக ரயில் பயணிப்போர் சங்க ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் ஒரு சில வினாக்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய இந்த ரயில் விபத்து என்பது அனைவரையும் ஒரு உற்று நோக்க பார்க்கக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கு. தொடர்ந்து இது போன்ற ரயில் விபத்துகளை தவிர்க்க தெற்கு ரயில்வே எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும்? அதாவது நேற்று நடந்த ரயில் விபத்து தடம் புரண்டதுனால தடம் புரண்டு இப்போ இது பயணிகள் ரயிலோ இல்லை வெறும் சரக்கு ரயிலாக இருந்தால் வெறும் தடம் புரண்டதோடு இருக்கும், அது தூக்கி நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள 35 லட்சம் லிட்டர் டீசல் போயிருக்கு. அந்த டீசல் ஏற்பட்ட அதிர்வில் ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் தடம் புரண்ட உடனே அது மின்சார கம்பத்தில் பட்ட உடனே ஃபயர் ஆயிருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக மொத்த பெட்டியும் ஃபயர் ஆயிடுச்சு. துரதிருஷ்டவசமா அந்த நேரம் எதிரும் புதிரமா வேற லைன்ல வேற ரயில் வராததுனால மிகப்பெரிய ஆபத்திலிருந்து மக்கள் தப்பிச்சிருக்காங்க. அல்லனா வேற வண்டி பாஸ் ஆயிருந்ததுன்னா இது விழுந்த அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அடுத்த ரயிலும் பயணிகள் ரயில் வந்திருந்தா பெரிய ஆபத்தில் போயிருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த பிளாட்ஃபார்மை தண்டவாளத்தை அடிக்கடி பராமரிப்பு அந்த கேப் கரெக்டான சைஸ்ல இருக்குதான்னு முதல் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செக் பண்றதுல ஏற்பட்ட கோளாறு தான் தடம் புரள்றதுக்கே உரியது. வீதி தடம் எப்படி புரளும்? ஏற்கனவே ஒரே ரயில்ல எதிரும் புதிரமா இடிச்சு ஒரு ஆபத்து, அதுக்கப்புறம் தடம் புரண்டதுல ஒரு ஆபத்து. இப்ப டீசல் இன்ஜின் புண்ணியத்துக்கு எதிரில் வேற வண்டி வராது, ஒரு நிம்மதியா இருக்கு. பொருளோட போனது போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் 8 ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு எத்தனை விதமான பயணங்கள், அவசர வேலைகள், இல்ல திருமணங்கள், எண்ணற்ற வேலைகள் இருந்திருக்கு. எத்தனை பேருக்கு இன்டர்வியூ லாஸ் ஆச்சுன்னு தெரியல. 8 ரயில் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஜனங்க ஒரு ரயில்ல கிட்டத்தட்ட 2000 பேர்னா ஒரு 16,000 பேருடைய பயணங்கள் கேள்விக்குறியாயிடுச்சு. இது மாதிரி இருக்கிறத ரயில்வே துறை அதிகாரிகள் அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும். அது செய்யவில்லை என்பதற்கு தான் இது மாதிரி தொடர்ச்சியான விபத்துக்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்குது. ரயில்வே துறை விழிப்போட இருந்து மக்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் அதனை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலமா இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் தடுக்க முடியுன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ரயில்வே துறையினுடைய அலட்சிய போக்கும் அசட்டையான போக்கும் தான் இதற்கு காரணம். எதிர்பாராத விபத்தாக நேற்றைய தினம் நடந்தாலும் கூட தொடர்ச்சியாக இதுபோன்று ஒரு சரக்கு ரயில் ஏற்றி வரக்கூடிய ஒரு எரிபொருளை ஏற்றி வரக்கூடிய ஒரு ரயில் என்பது பாதுகாப்பு மிக அவசியமாக இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே நகர்ந்து வரக்கூடிய இந்த விஞ்ஞான உலகத்தில் பல்வேறு முன்னெடுப்புகளையும் பல நாடுகள் எடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா இது போன்ற ரயில் பராமரிப்புகளிலும் துறைகளிலும் இன்னும் வேலைகளை வேகப்படுத்துறத குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுக்கான தொகையை சரியான முறையில் ஒதுக்கி தந்தால் நம்ம ரயில்வே நிர்வாகத்தாலே செய்ய முடியும். அதற்குரிய சாமர்த்தியமானவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்குரிய ஃபண்டிங்கை கரெக்டாக அலாட் பண்ணி கொடுத்தாங்கன்னா, ஒரு புறம் வந்தே பாரத்தை நம்ம தான் விட்டுக்கிட்டு இருக்கோம், புல்லட் ட்ரெயினுக்கு நம்மகிட்ட எல்லா சோர்ஸும் இருக்கு. ஸோ அந்த பராமரிப்பிற்குரிய தொகையையும் அதே நேரத்தில் அதை ஒழுங்காக பராமரிப்பதற்குரிய வழிவகையையும் அரசு கண்காணிக்க வேண்டும். ரயில்வே துறை இதில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. பயணம் பாதுகாப்பா இருக்கு. ட்ரெயின்ல ஏறினா நிம்மதியா போய் இறங்கணும்னு இருக்கும். அதே மாதிரி இந்த தண்டவாளத்துக்கு பக்கத்திலே இந்த மின்சார கம்பத்தில் மோதி விபத்துன்றாங்க. அது போன்ற இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் நவீன முறையில் அருகாமையில் இல்லாத அளவுக்கு என்ன சிஸ்டம் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். நன்றி. தொடர்ச்சியாக விபத்துக்குள்ளான காரணத்தையும் அதே போல இனிவரும் காலங்களில் மத்திய அரசு ரயில்வே துறையிடம் ஒழுங்கான முறையில் இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதே ரயில் பயணிப்போர் சங்கங்களினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. மாலை ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.